எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது. காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது. எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்து விடுங்கள். மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல. மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னை உனக்குள்ளே தேடிப்பார். உலகமே உன் புகழ் பேசும். சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ முன்னே வா. வெற்றி நிச்சயம். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெள்ளத் தெளிவாக புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும். தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே. இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது. எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா? எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா? துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள். நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைக்கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும். உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையோடு செயல்படு. தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள். பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது. தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் நீ முதலடியை எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா? அந்த இலக்கினை நீ அடையும் வரை வெற்றி படியை தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு. உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும். வெற்றி கிரீடம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி, என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும். வாழ்க்கையில் நீ தேடும் ஒன்று உன் கையை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாயா? உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரிய வேண்டுமா? உனக்குள்ளும் வெளியவும் இருப்பவன் யார்? நான் தானே. நான் உன் கண்களுக்கு புலப்படவில்லையா? என்னை நீ மறந்து விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பல முறை வந்தும் பார்த்தும் என்னை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன். நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் என்றால் அது உன் மனதுக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றியே நீ எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். எதற்காக? உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தான் ஏற்கனவே முடித்து விட்டேனே. அது தெரியாமல் இன்னும் நீ என்னில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். புலம்பல்களை எல்லாம் முதலில் விடு. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. அப்படி உன்னிடத்தில் நான் கூறவில்லை. அதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அதை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனை எது என்று நீ நினைத்தாயோ அந்த நொடியே அந்த பிரச்சனை தீர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன்.
ஆனால் அது தெரியாமல் மீண்டும் மீண்டும் நீ புலம்பிக் கொண்டு என்னையும் உன்னையும் நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என்பதுதானே நான் உனக்கு சொல்ல வருவது. அதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் நேர்மறை சொல்லை தன்னம்பிக்கையாய் உன் வாயிலிருந்து முச்சரிப்பதை நான் செவியில் கேட்க வேண்டும். எப்பொழுதும் உனக்குள்ளே முழுவதுமாக எதிர்மறை சூழ்ந்து எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்மறையாகவே இருக்கின்றது. அது வேண்டாம் குழந்தையே. நேர்மறையை மட்டும் பேசுவதற்கு நீ பழகிக்கொள். தொலைந்து போன பொருளை நினைத்து நீ வருந்துவதால் நீ பெற்றது என்ன என்று ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார். அதனால் என்ன பயன் உனக்கு கிடைத்தது என்று அதையும் நீ யோசித்துப்பார். தேவையற்ற அர்த்தமற்ற புலம்பலால் நீ உன் மன அமைதியையும் நிம்மதியும் தான் இழந்திருக்கின்றாய். சரிதானே? அப்படி இருக்கையில் தேவையற்ற புலம்பல் எதற்காக? நீ உன் மன நிம்மதியை நீ இழந்து விட்டாய் அல்லவா? அதற்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், எனக்கு நல்ல வழி காட்டுங்கள் என விழிப்புடன் கூடிய புத்துணர்வான நம்பிக்கையை விடாமுயற்சியும் தான் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள். பிறகு நீ நினைத்ததை விட அதிகமாகவே ஜெயித்து கொண்டிருப்பாய். நீ ஒரு வைரக்கல். அதை நான் எவ்வளவு அழகாக செதுக்கி உன்னிடம் வைத்திருக்கிறேன் தெரியுமா? அந்த வைரக்கல்லின் மதிப்பு தெரியாமல் ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அதன் வெளிச்சம் எப்படி பேரொளியாய் இருக்கும். அந்த பேரொளி போல உன் வாழ்க்கை வீசப் போகிறதே, சந்தோஷமாகவே இருக்கப் போகிறதே, மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கப் போகிறதே. அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் இப்போது நடக்கும் கவலைகளை பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் தீர்த்து வைத்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நீ புதிதாக தோண்டி தோண்டி ஏன் குழப்பிக் கொண்டிருக்கின்றாய்? எல்லாம் முடிந்துவிட்டது. நீ நிம்மதியாகவே இருக்கலாம். அது இன்னும் முடியவில்லை என்று உன் மனதில் தோன்றினால் நீ என்னை பார்த்துக்கொள் என்று என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உனது துயரங்கள் விரைவில் முடியப் போகின்றது. நீ உயரக்கூடிய கால நேரம் இது. பெயர் புகழோடு வாழ்வாங்க நீ வாழப்போகின்றாய். உனக்காக எனது கஜானா கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். வந்து வேண்டியதை நீ எடுத்துச் செல். உனது துயரங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நான் நீ வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ கவலைப்படாதே, கலங்காதே. என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்துச் செல். எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கின்றது. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இது. உனது கர்ம பலன்களை விளக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் என எல்லாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் உயரப்போகிறாய் நீ. உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் நல்ல ஆசானாக நான் இருக்கின்றேன். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று. நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்து விடாதே. நான் இருக்கின்றேன், நீ கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிக்கின்றாய் நீ. அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வழிய நீ வாயெடுத்து போய் நிற்கின்றாய். என்னை எத்தனை முறை நேரடியாக பார்த்திருக்கின்றாய். கனவிலும் நான் அறிகுறி வந்திருக்கிறேனே. அடிக்கடி வந்து உனக்கான அறிகுறிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேனே, சொல்லி கொண்டிருக்கின்றேனே. அதையெல்லாம் ஞாபகப்படுத்திப்பார். உன்னுடைய வீட்டில் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்ய போகிறேன். எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அனைத்திலுமிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன். இது என் மீது சத்தியம். உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீயும் அதற்கு துணை இருக்க வேண்டும். உனக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் அடுத்தவரிடம் சென்று பிச்சை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கின்றாய்? எவரிடத்திலும் போய் நீ கையேந்த கூடாது.
நான் இருக்கிறேன். எனக்காக நீ என்னிடத்தில் வா. உனக்கான வாயிற்கதவை நான் திறந்து வைக்கிறேன். உனக்கான கஜானா கதவு என்னிடத்தில் திறந்தே இருக்கிறது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துச் செல்லலாம் தாராளமாக. யாரும் உன்னை தடுக்கப் போவது கிடையாது. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன். நான் உனக்காகவே இருக்கின்றேன். நிழலாக நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன். நிழலையும் உன்னையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலவே என்னையும் உன்னையும் பிரிக்க முடியாது. அதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன். எனது கஜானா உனக்காகவே நிரம்பி இருக்கிறது. வந்து எடுத்துச் செல். மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன். நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன். உன் மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய். ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன். என்னை நீ அழைப்பாயா? உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன். அதை ஏற்பாயா? மனதார ஒரு நொடி அலை. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றுமே நீ வருந்தக்கூடாது. அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது. அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன. உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய். இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன். அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய். நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய். அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய். அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய். அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா. உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே. நம்பிக்கையோடு பொறுமையாக செய். உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும். நிச்சயம் உன்னால் முடியும். நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய். என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா? என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால், என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு. முயற்சி செய். உன் கையில் வெற்றி கிடைக்கும். அதற்கு நான் உறுதி தருகிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் நல்லது நடக்கும். ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். உன் இல்லத்திலேயே தங்கி விடுகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வருவேன். என்னை உன் அன்பான கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போ. உனக்கான மங்கள வாக்கு, தெய்வீக வாக்கு, சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன். அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். என் பேச்சை நீ கேட்பாயா? உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா? இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாயா அப்பா என்று என்னிடம் ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா? அதற்கான புதிய கதவுகள் திறக்கப் போகிறது. புதிய வாசலில் நீ நுழையப் போகிறாய். இதே நாளில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய். இறுதி வரை கேட்டுப்பார். நீ முகம் மலர்வாய். உனக்கு புதிய கதவுகள் திறக்க தயாராக உள்ளன. புதிய தொடக்கங்களில் நுழைய நீ தயாராக இரு. என் பெயருடன் உங்கள் நாளை நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கிப்பார். நாள் முடிவில் நன்றியுடன் இருக்க நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைய நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். அன்றைய பொழுதில் இரவில் நீ எனக்கு நன்றியை மட்டும் சொல்லிவிடு. உன்னுடைய செயல்கள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதா இருக்கின்றது. ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை, வலி, துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது. உன்னையும் உன் அன்பையையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம். உன் மனதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்திதான் புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கு ஏற்படும் பாடத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அதனால் உன் வாழ்க்கை நன்றாக, ஜெயமாக, நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சிந்திய நீரை அள்ள முடியாது. அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரம். உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவையை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கு நான் என்ற சொல்லுக்கு எப்போது என்னுடைய நாமத்தை சொல்லி அர்த்தத்தை தந்தாயோ அப்பொழுதே உன் நிழலாய் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து விட்டேன். உன்னை பின்தொடரவும் ஆரம்பித்து விட்டேன். சில நேரம் நிழல்கள் கண்களுக்கு புலப்படாது. ஆனால் உனக்கு நான் உயிராய் எப்போதுமே துணை இருப்பேன். ஒரு அம்மாவாக உன் கூடவே இருப்பேன். அப்பாவாக, உற்ற தோழனாக, நல்ல சகோதரனாக உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்து தந்து கொண்டே இருப்பேன். உன்னை நான் கருவில் சுமக்கவில்லை என்றாலும் நீயே என்னுடைய உயிரான குழந்தை. உனக்கு எது நல்லதோ அதையே நான் செய்து தருவேன். நீ எப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். உன் கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னுடைய சன்னிதானத்தின் முன்னர் வந்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிவிடு. உன் கர்ம வினைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு தூளாக்கி சாம்பலாக தருகிறேன். அதை தூசி போல தூசி என்று ஊதி வெள்ளிவிடு. நல்லது நடக்க நான் இருக்கிறேன்.